நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களின் கடும் எதிர்ப்பை மீறி டெல்லிக்கு சென்று வாசுதேவநல்லூர் தொகுதியை தனக்கென பெற்று வந்தார் அண்ணாமலை ஆதரவாளர் ஆனந்தன். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு அரசு தவறுதலாக கூடுதல் ஊதியம் வழங்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட ஊழியரிடமிருந்து எந்தவித பிடித்தமும் செய்யக்கூடாது, தவணை முறையில் பிடித்தம் செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இந்தியாவின் அசத்தல். அமெரிக்காவிற்கான ஸ்மார்ட் போன்களை தயாரிக்கும் மிகப்பெரிய உற்பத்தியாளராக இருந்த சீனாவை வெறும் 4 ஆண்டுகளில் இந்தியா பின்னுக்கு தள்ளியுள்ளது. சீனாவால் மட்டுமே செய்ய முடியும் என்று மக்கள் கூறி வந்த உயர் துல்லியமான உற்பத்தியை இந்தியா செய்து வருகிறது. எல் நினோ புயல் அபாயம். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மழை பருவத்தை எல் நினோ புயல் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக தகவல். எல் நினோ புயல் பாதிக்கும் பட்சத்தில் கோடை வெப்பம் தீவிரமடையும் என்று வானிலை நிபுணர்கள் எச்சரிக்கை. தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கும் பூமி சுற்றாமல் நின்றால் என்ன நடக்கும்? தன்னைத்தானே சுற்றும் பூமி சுழல்வதை நிறுத்தினால் சுமார் 1600 கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கும் அனைத்து மனிதர்கள், கட்டிடங்கள், கடல்கள் பேரழிவு ஏற்படுத்தும் வகையில் வளிமண்டலத்தில் தூக்கி எறியப்படும். இதனால் பெருவெள்ளம், நிலநடுக்கம், எரிமலை வெடிப்புகள் ஏற்பட்டு 6 மாத பகல் 6 மாத இரவு என நிலை மாறி உயிரினங்கள் வாழ்வது சாத்தியமற்றதாகிவிடும் என நிபுணர்கள் கூற்று. தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற சிவா ஆலயங்களில் ஒன்று கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரன் கோவில். பங்குனி மாதம் திருவிழாவிற்கு தேர் ஓடும் நிலையில் இல்லை என்று தேரின் தரத்தை குறித்து இந்து அறநிலையத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி இந்து முன்னணியுடன் ஊர் மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க இன்று கோவில் தேர் வெள்ளோட்ட கோவிலை சுற்றி வந்தது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 994434 4103. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.